மனித வரலாற்றின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று, ஒரு காலத்தில் செழித்து வாழ்ந்த நகரங்கள் இன்று முற்றிலும் காணாமல் போயிருப்பதுதான். ஒரு நகரம் என்பது வெறும் கட்டிடங்களின் தொகுப்பு அல்ல. ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கை, வணிகம், கலாச்சாரம், மதம், அறிவியல் மற்றும் அரசியல் ஆகியவற்றின் மையம். ஆனால் உலக வரலாற்றிலே பல நகரங்கள் இருந்த இடமே தெரியாமல் மறைந்துவிட்டன. சில நகரங்கள் போர்களால் அழிந்தன, சில நகரங்கள் நிலநடுக்கங்களால் புதைந்தன. ஆனால் மிகவும் சுவாரஸ்யமானவை பாலைவன மணலால் மெதுவாக விழுங்கப்பட்ட நகரங்கள்தான். ஒரு காலத்தில் மக்கள் கூட்டம் நிரம்பிய தெருக்கள், சந்தைகள், அரண்மனைகள், கோவில்கள், நீர்த்தொட்டிகள் இருந்த இடங்களில் இன்று முடிவில்லாத மணற்குன்றுகள் மட்டுமே காணப்படுகின்றன. ஆனால் அந்த மணலுக்கு அடியில் இன்னும் ஒரு முழு உலகம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. பாலைவனங்கள் எப்போதும் வெறுமையான இடங்களாக இருந்ததில்லை. இன்று சஹாரா, அரேபியா, கோபி போன்ற பாலைவனங்கள் இருக்கும் பல பகுதிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மனித நாகரிகங்களின் முக்கிய மையங்களாகவே இருந்தன. அப்போது காலநிலை வேறுபட்டிருந்தது. பல இடங்களில் அதிக மழை பெய்தது, ஆறுகள் ஓடின, ஏரிகள் இருந்தன, வணிக பாதைகள் உருவாகின. இந்த பாதைகளின் வழியாக நகரங்கள் வளர்ந்தன. ஆனால் காலநிலை மாறிய போது தண்ணீர் மறைந்தது, விவசாயம் அழிந்தது, மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். இறுதியில் நகரங்கள் மணலின் கீழே மறைந்து போயின. அதன் அடிப்படையில் எகிப்து வரலாற்றில் இப்படிப்பட்ட மறைந்த நகரங்கள் ஏராளம் உண்டு. நைல் நதிக்கரையில் அமைந்திருந்த பல குடியிருப்புகள் காலப்போக்கில் மணல் மற்றும் சேற்றின் மூலம் புதைந்து விட்டன. அவற்றில் சிலவற்றை நவீன தொல்லியல் ஆய்வாளர்கள் மீண்டும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டு எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட த லாஸ்ட் கோல்டன் சிட்டி என அழைக்கப்பட்ட நகரம் உலகத்தையே ஆச்சரியப்படுத்தியது. சுமார் 3400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய வீடுகள், பாத்திரங்கள், பணிமனைகள், தெருக்கள் ஆகியவை அப்படியே கிடைத்தன. அது எகிப்திய வரலாற்றின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. அதை போல சஹாரா பாலைவனம் இன்று வெறும் மணற்பரப்பாக தோன்றினாலும் அதன் கீழ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத எண்ணற்ற மனித குடியிருப்புகள் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். செயற்கைக்கோள் படங்களின் மூலம் மணலுக்கு அடியில் மறைந்த பழங்கால ஆறுகள் கண்டுபிடிக்கப்பட்ட போது அவற்றின் அருகே மனிதர்கள் வாழ்ந்திருக்க வேண்டிய வாய்ப்பும் அதிகரித்தது என்பதையும் கண்டுபிடித்தார்கள். பல இடங்களில் பாறை ஓவியங்கள், கல்கருவிகள், மண் பாத்திரங்கள், கால்நடை எலும்புகள் போன்றவையும் கிடைத்திருக்கின்றன. இவை அனைத்துமே சஹாரா ஒரு காலத்தில் வெறும் பாலைவனம் அல்ல, மக்கள் வாழ்ந்த நிலம் என்பதையும் காட்டுகிறது. அதை போல அரேபிய தீபகற்பத்தின் வரலாற்றிலும் ஒரு பிரபலமான மறைந்த நகரம் இருக்கிறது. அதுதான் உபார் அல்லது மணலின் அட்லாண்டிஸ் என்று அழைக்கப்படும் நகரம். பல நூற்றாண்டுகளாக அரேபிய கதைகளில் இந்த நகரம் பற்றிய குறிப்புகள் இருந்தன. இது செல்வமும் செழிப்பும் நிறைந்த நகரமாகவும் விவரிக்கப்பட்டது. ஆனால் அதன் உண்மையான இருப்பிடம் யாருக்கும் தெரியாது. 1990களிலே செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் தொல்லியல் ஆய்வுகளின் மூலமாக ஓமனில் ஒரு பழங்கால நகரத்தின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பல ஆய்வாளர்கள் இதுவே அந்த புகழ்பெற்ற உபார் நகரம் என்றும் கருதுகிறார்கள். பாலைவன மணலும் நிலச்சரிவுகளும் சேர்ந்து அந்த நகரத்தை விழுங்கியிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. அதை போல அரேபிய பாலைவனங்கள் உலகின் மிக முக்கியமான வணிக பாதைகளில் ஒன்றாக இருந்தன. தூபம், வாசனை பொருட்கள், மசாலா பொருட்கள், தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள் இந்த பாதைகளில் கொண்டு செல்லப்பட்டன. இந்த வணிகம் வளர்ந்த இடங்களில் நகரங்களும் உருவாயின. ஆனால் வணிக பாதைகள் மாறியதும், தண்ணீர் ஆதாரங்கள் வறண்டதும் பல நகரங்கள் கைவிடப்பட்டன. காலப்போக்கில் அவையும் மண்ணுக்குள் மறைந்தன. அதை போல சில்க் ரோடு இந்த கதையின் இன்னொரு அற்புதமான அத்தியாயம். சீனாவிலே இருந்து மத்திய ஆசியா வழியாக ஐரோப்பா வரைக்கும் நீண்டிருந்த இந்த வணிக பாதை உலக வரலாற்றையே மாற்றியது என்று சொல்லலாம். இந்த பாதையில் நூற்றுக்கணக்கான நகரங்கள் வளர்ந்தன. அவற்றில் பல இன்று பாலைவன மணலுக்கு அடியில் புதைந்து கிடக்கிறது. சீனாவின் தக்லமக்கான் பாலைவனத்தில் பல பழங்கால நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு கிடைத்த உடல்கள், மரச்சாமான்கள், ஆடைகள் ஆகியவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானவை. பாலைவனத்தின் உலர்ந்த சூழல் காரணமாக அவை அற்புதமாக பாதுகாக்கப்பட்டிருந்தன. தக்லமக்கான் பாலைவனத்தின் பெயரே மிகவும் சுவாரஸ்யமானது.
உள்ளே சென்றால் திரும்பி வர முடியாது என்று பொருள். இந்த பாலைவனத்தின் ஓரங்களில் பல நகரங்கள் இருந்தன. ஆனால் மணற்புயல்கள், நீர் ஆதார மாற்றங்கள் மற்றும் வணிக பாதை மாற்றங்கள் காரணமாக அவை மறைந்து விட்டன. இன்று தொல்லியல் ஆய்வாளர்கள் மணலுக்கு அடியில் இருந்து அவற்றை மீட்டெடுத்து வருகிறார்கள். இந்த மறைந்த நகரங்களில் சில உலகின் மிகப்பெரிய அறிவியல் மையங்களாகவும் இருந்திருக்கலாம். சில நகரங்களில் நூலகங்கள் இருந்திருக்கலாம். சில இடங்களில் வானியல் ஆய்வுகள் நடைபெற்றிருக்கலாம். ஆனால் அவை மறைந்த போது அந்த அறிவின் பெரும்பகுதியும் மறைந்து விட்டது. இன்று கிடைக்கும் சில சிதைவுகளின் அடிப்படையில் மட்டுமே நாம் அவற்றின் வரலாற்றை மீண்டும் கட்டமைக்க முயற்சிக்கிறோம். அதைப்போல இந்த பாலைவன மணல் என்பது நகரங்களை எப்படி விழுங்குகிறது என்பது மிகவும் சுவாரஸ்யமான இயற்கை நிகழ்வு. காற்று தொடர்ந்து மணலை நகர்த்தி கொண்டே இருக்கும். சில நேரங்களில் ஒரு வருடத்தில் பல மீட்டர் உயரத்திற்கு கூட மணற்குன்றுகள் உருவாகலாம். நூற்றாண்டுகள் கடந்த பின்பு முழு கட்டிடங்களும் மணலுக்கு அடியிலேயே மறைந்துவிடும். சில நகரங்கள் மெதுவாக புதைந்துவிடும். சில நகரங்கள் திடீர் மணற்புயல்களில் சிக்கி வேகமாக மறைந்துவிடும். ஆக செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் இந்த மறைந்த உலகங்களை மீண்டும் கண்டுபிடிக்க உதவுகின்றன. நவீன ரேடார் அமைப்புகள் மணலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை கண்டறிய முடிகிறது. சில நேரங்களில் பழைய சுவர்கள், தெருக்கள், நீர்ப்பாசன அமைப்புகள், கோட்டைகள் ஆகியவை செயற்கைக்கோள் படங்களில் தென்படுகின்றன. பின்பு தொல்லியல் ஆய்வாளர்கள் அங்கு சென்று அகழ்வாய்வும் நடத்துகிறார்கள். ஆக சகாராவின் கீழ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பழமையான ஏரிகளை இருந்தது போல அதற்கு கீழ் இன்னும் பல நகரங்கள் இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டவை ஒரு சிறிய பகுதி மட்டுமே. பாலைவனத்தின் பரப்பளவு மிக பெரியது என்பதால் பல இடங்களில் மனிதர்கள் இன்னும் ஆய்வு செய்யவில்லை. அதனால் எதிர்காலத்தில் இன்னும் பெரிய கண்டுபிடிப்புகள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஆக மொத்தத்தில் மறைந்த நகரங்களை பற்றிய ஆய்வுகள் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தையும் கற்பிக்கின்றன. எந்த நாகரிகமும் நிரந்தரமானது அல்ல. தண்ணீர் ஆதாரங்கள், காலநிலை, வணிக பாதைகள், அரசியல் நிலைமைகள் ஆகியவை மாறும்போது மிகப்பெரிய நகரங்கள் கூட மறைந்து போகலாம். இன்று நாம் வாழும் நகரங்களும் இயற்கை மாற்றங்களுக்கு எதிராக முற்றிலும் பாதுகாப்பானவை அல்ல. எனவே மணலுக்கு அடியில் புதைந்த நகரங்கள் என்பது வெறும் தொல்லியல் ஆர்வலர்களின் கதையல்ல. அது மனித வரலாற்றின் ஒரு கண்ணாடி. செழிப்பு எப்படி உருவாகிறது, அது எப்படி மறைகிறது, இயற்கை மனித நாகரிகங்களை எப்படி வடிவமைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள உதவும் ஒரு திறந்த நூலகம். இன்று பாலைவனத்தின் அமைதியான மணற்பரப்பின் கீழ் இன்னும் ஆயிரக்கணக்கான கதைகள் புதைந்திருக்கின்றன. அவற்றை வெளிக்கொண்டு வரும் ஒவ்வொரு அகழ்வாய்வும் மனித குலத்தின் மறைந்த அத்தியாயங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது.